ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இது ஆம்ப்ளிஃபையர் 4.1. ஓகேங்களா? இதோட ஃபஸ்ட்டு பார்ட் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். 2 கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர் போஸ் வச்சு செய்ய போகிறது தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் கிவ்அவே போயிட்டுருக்கு. ஸோ அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். நம்மளோட 4.1க்கு பிடி போர்டு இதான் யூஸ் பண்ண போகிறோம். இது ஜிடெக் பிடி போர்டு. இதோட இன்புட் வால்ட் பார்த்திங்கன்னா 12 to 24 வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ அதிலே வந்து எஸ்எம்டி பொட்டென்டியோமீட்டர் வந்துச்சு. ஸோ அந்த பொட்டென்டியோமீட்டரை வந்து இதுக்கு நான் கனெக்ட் பண்ண போகிறேன். இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒயரிங் கொடுத்துட்டோம். பாஸ்க்கு தனியாக, ட்ரிபிளுக்கு தனியாக ஒயரிங் கொடுத்துட்டோம். அதே போல் அந்த பொசிஷன் வச்சு நம்ம கரெக்டாக வந்து அதில் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டான பொசிஷன் வச்சு அந்த ஒயருக்கு ஏற்ற மாதிரி நம்ம சால்வ் பண்ணிட்டோன்னாக்கா நம்மளுக்கு ஷார்ட் ஆகாது. அதே போல் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் இதுக்கு யூஸ் பண்ணது நார்மல் ரிப்பன் கேபிள் ஒயர் தான் யூஸ் பண்ணேன். ஸோ அது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நமக்கு தேவையான டைரெக்ஷனுக்கு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இப்போது பாஸ் அண்ட் ட்ரிபிள் ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து சால்டர் பண்ணிக்கிட்டோம். ஒயர் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்மளுக்கு வந்து கரெக்டான பொசிஷனில் வச்சாச்சு. மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஆடியோ இன்புட்டு, இன்னொரு பக்கம் சாக்கெட் வந்து ஆடியோ அவுட்புட்டு. இந்த போர்டில் வந்து நான் சால்டரிங்கை ரிமூவ் பண்ணிட்டுருக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அந்த ப்ளஸுக்கான டெர்மினல் வந்து உடஞ்சிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா இன்புட் வரக்கூடிய டயோடில் வந்து ப்ளஸ்ஸை வந்து சால்டர் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேபினெட்டில் நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம அந்த கரெக்டான பொசிஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கேபினெட்டில் நம்ம ஹோல்ஸ் போட போகிறது கிடையாது. அந்த ரப்பர் ஃபோம் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு ஒட்ட தான் போகிறோம். அதுக்கு கரெக்டாக மார்க் பண்ணிட்டோன்னா டிஸ்லொகேஷன் ஆகாமல் கரெக்டாக அந்த ஹோல்ஸ்க்கு வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். இப்போ ரப்பர் நல்லா கரெக்டாக ஒட்டிட்டோம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்மளுடைய போர்டு வச்சுட்டு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரூஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூஸ் பண்ணிட்டாக்கா நம்மளுக்கு வந்து மூமெண்ட் எதுவும் இருக்காது. இந்த ரப்பரும் நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒட்டிக்குது. இந்த ஸ்க்ரூஸ்லாம் எங்கே வாங்குறது? நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நார்மலாக நம்ம கையில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூஸே போதும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு பழைய பொருள் எதாவது கழட்டுறோம் அப்படின்னாக்கா அதில் இருக்கிற ஸ்க்ரூவை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மொஸ்கிட்டோ மிஷினோ இல்லை பழைய கேபினெட்டோ எதையும் நம்ம யூஸ் பண்ணுறோம், அது வீணாக போச்சு இல்லை தூக்கி போடுறோம் அப்படின்னாக்கா அதில் இருக்க ஸ்க்ரூஸை கழட்டி வச்சுட்டாக்கா இந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கையில் காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இந்த ஸ்க்ரூலாம் பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு பிரிண்டர் ஒன்று இருந்தது. பிரிண்டர் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ரொம்ப வருஷம், ஒரு ஆல்மோஸ்ட் 20-25 இயர்ஸ் ஓல்டு. பிளாஸ்டிக்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு. அந்த ஸ்க்ரூ தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். பிடி போர்டுக்கான வால்யூம் நாப்ஸை வந்து கரெக்டான பொசிஷனை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாஸ் அண்ட் ட்ரிபிள் அந்த ரெண்டுத்துக்கான கனெக்டரை வந்து நம்ம அதில் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். கரெக்டான பொசிஷனை வச்சு கரெக்டாக பண்ணிட்டோம்னாக்கா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அந்த பொட்டென்டியோமீட்டருக்கான ஒயரை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்டிஃப் பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சுக்கலாம். ஸோ டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். நானும் நிறைய வீடியோவில் ட்ரை பண்ணுறேன். பட் நிறைய டைம் ட்ரை பண்ணாலும் எனக்கு சரியாக வர மாட்டேங்குது. நம்மளுடைய கூலிங் ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டபுள் சைட் டேப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கூலிங் ஃபேன் வந்து அங்கே ஸ்க்ரூ பண்ணுறது மாதிரி எந்த ஆப்ஷனும் இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா டபுள் சைட் டேப் போட்டுட்டு அந்த கூலிங் ஃபேனை வந்து நம்ம அங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கூலிங் ஃபேன் வந்து கரெக்டான பொசிஷனில் அங்கே இருந்துச்சு. அடுத்தபடியாக இதுக்கு இன்புட் நம்ம கொடுக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அது 12 வோல்ட் ஃபேனு தான். பட் நம்ம 12 வோல்ட் டேரெக்டாக கொடுக்க போகிறதில்ல. என்கிட்ட ஆல்ரெடி வந்து ஒரு பக் கன்வெர்ட்டர் இருந்துச்சு. பழைய பக் கன்வெர்ட்டர் தான். இது ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தா ஒர்க் ஆச்சு. ஸோ அதை நம்ம இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த 5 வோல்ட் கொடுக்க போகிறோம். 7805 ரெகுலேட்டர் யூஸ் பண்ணுறோம். MP3 டீகோடர் இருக்குது. அதுலேருந்து அவுட்புட் எடுத்து இதுக்கு கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த வால்யூம் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக வைக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். பட் வால்யூம் கண்ட்ரோல் கனெக்ட் பண்ணோன்னே எனக்கு பார்த்தீங்கன்னா ஹம்மிங் வந்து ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ எதில் ப்ராப்ளம்னு தெரியாமல் இருந்தது. போர்டில் ப்ராப்ளமா, டீகோடர் ப்ராப்ளமா, இல்லை பிடி போர்ட் ப்ராப்ளமா, எதுனே தெரியல. நான் ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் கட்டி மாற்றி போட்டுட்டு கடைசியாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா போர்டு MP3 டீகோடர்லேருந்து வர அவுட்புட்டை டேரெக்டாக பிடி போர்டில் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஹம்மிங் சுத்தமாக நின்று போச்சு. இப்போது MP3 டீகோடருக்கான வோல்டேஜ் இன்புட் கொடுக்க போகிறோம். இதுக்கு வந்து 7805 ரெகுலேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டேன். ஒயர் வந்து 1436 ஒயர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். வேறு எந்த ரிப்பன் கேபிள் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணலை. ஸோ 1436 ஒயர் யூஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக நான் அதில் ஏற்ற மாதிரி கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒயர் கட் பண்ணிக்கிட்டு சால்வ் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த ரெடி பண்ணதை வந்து நல்லா ஹீட் ஸ்ட்ரிங் போட்டு சீல் பண்ணிக்கிட்டு
அனபாண்ட் வச்சுட்டு நம்ம ஒட்டிக்கலாம். ஏன்னா இதை ஸ்க்ரூ பண்ண அவசியம் இல்லை. நம்ம ஒட்டினா கூட நம்மளுக்கு வந்து பாடியோட கனெக்ட் ஆகும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதே போல் ஷேக்கும் ஆகாது. 7805லேருந்து எடுத்த அவுட்புட்டை வந்து நம்ம டைரெக்டாக நம்மளுடைய போர்டில் கொடுக்க போகிறோம். ஸோ போர்டில் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய MP3 டிகோடருக்கான வந்து இன்புட் வந்து தட் மீன்ஸ் வோல்டேஜ் இன்புட் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்ததுக்கு மற்ற ஒயர்ஸ்லாம் கொஞ்சம் அப்படியே அரேஞ்ச் பண்ணிட்டோம்னாக்கா நம்மளுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். அதுலேருந்து இன்னொரு ஒயர் எடுத்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபேனுக்கான கனெக்ஷனுக்கு எடுத்துக்கிட்டேன். ப்ளஸ் பிடி போர்டுக்கான கனெக்ஷன் தனியாக ஒயர் எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையுமே வந்து அதில் சால்வ் பண்ண போகிறேன். ஏன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நான் மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொடுத்துருந்தேன். பட் அது ரொம்ப பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா மைனஸ் லைனில் வந்து டைரெக்டாக அங்கேயே அந்த மெயின் இதுலேயே கொடுத்துட்டு அவுட்புட் ப்ளஸில் வந்து ஒரு 6 ஆம்ப்ஸ் டயோடு வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ 6 ஆம்ப்ஸ் டயோடு வந்து கனெக்ட் பண்ணி நம்ம கெப்பாசிட்டர் போட போகிறோம். ஸோ கெப்பாசிட்டர் போடக்குள்ள வோல்டேஜ் அதிகமாக ரிட்டர்ன் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து டயோடு யூஸ் பண்ணிக்கிட்டேன். பட் அதுலேயும் இருக்கும், இருந்தாலும் ஒரு சேஃப்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம பவர் ஆன் பண்ணியாச்சு. பவர் ஆன் பண்ணிட்டு நம்மளுடைய போர்டு ஆன் ஆகுதுன்னு பார்த்தா போர்டு ஆன் ஆகிடுச்சு. ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் இதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பக் கன்வெர்ட்டரில் இந்த ரெகுலேட்டர் 7805 ரெகுலேட்டர்லேருந்து வர அவுட்புட் ஒன்று லைன் எடுத்து அதில் கொடுத்துட்டு நம்ம ஃபேனுக்கான இன்புட் வந்து கொடுத்துருவோம். இன்புட் கொடுத்துரும் அப்படின்னாக்கா நம்ம ஃபேன் அதுக்கான பவர் வந்துடும். அதுக்கப்புறம் கூலிங் போய் நல்லா வேலை செய்யும். பக் கன்வெர்ட்டர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணேன். பட் 7.41 தான் வோல்ட் வந்துச்சு. நம்மளுக்கு தேவை 8. ஸோ நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான 8 வோல்ட் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ரன் பண்ணலாம். இப்போ ஃபேனை வந்து பக் கன்வெர்ட்டரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு முக்கிய காரணமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த வால்யூம் கண்ட்ரோல் தான். ஸோ வால்யூம் கண்ட்ரோல் நான் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹம்மிங் சவுண்ட் வரல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒவ்வொன்றிலையும் ஒரு கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணிட்டோம். எதுக்காக அப்படின்னாக்கா நம்ம அந்த 24 ஆம்ப் அந்த 24 வோல்ட் எஸ்எம்பிஎஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து நம்ம எடுக்கிற வோல்டேஜ் வந்து ஒரு லைன் தான் எடுக்கிறோம். ஸோ அப்போ வந்து பவர் ஃப்ளக்சுவேஷன் வரும், இல்லை லோ பவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், டக்கு டக்குன்னு சவுண்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா இந்த ஒரு கெப்பாசிட்டர் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டயோட் போட்டுட்டு அந்த டயோட்லேருந்து வர அவுட்புட் எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவல் அவுட்புட் எடுத்துட்டோம். பிடி போர்டுக்கெலாம் நான் வந்து கெப்பாசிட்டர் கொடுக்கல. நான் வெறும் அந்த கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர் நம்ம வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அதுக்கு மட்டும் 2 கெப்பாசிட்டர், அதாவது 4700 யூஎஃப்பும் 25 வோல்ட்டும் கொடுத்துருக்கேன். இது கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து வாய்ஸ் நல்லா கிளியராகவும் இருந்தது, ப்ளஸ் வந்து வோல்டேஜும் லோவாகலை. இப்போ ஃப்ரண்ட்டில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த செலக்டர் சுவிட்ச் போடணும். ஸோ செலக்டர் சுவிட்ச் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகலை. ஐ மீன் சரியாக ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ ஸ்க்ரூ போடுறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. அதனால் இதுதான் வந்து ட்ரில் பண்ணக்குள்ளே ஏற்பட்ட ஹோல் பிட் வந்து கீழே பட்டுடுச்சு. இதனால் என்னால் சரியாக வேலை செய்ய முடியாமல் இருந்தது. அதனால் இந்த சுவிட்சு போட்டேன். இது பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி சொன்னபடி நம்ம அந்த வால்யூமுக்கான ஹோல் போட்டிருந்தோம். பட் அதை யூஸ் பண்ண முடியலை. வால்யூம் போட்டாவே ஹம்மிங் சவுண்ட் வர ஆரம்பிச்சு. அதனால் சுத்தமாக ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணோடனே ஹம்மிங் சுத்தமாக இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாஸ் ட்ரிபிள் வந்து இதே தான், பழைய இது தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த யூஎஸ்பி வந்து நல்லா கனெக்டாக இருக்குது. இந்த பார்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு வந்து ஊஃபருக்கான பட்டன், வால்யூம் பட்டன் வந்து பட்டன் மீட்டர் இங்கே வரும். சும்மா அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓவர். இன்னும் கொஞ்சம் 2 வேலை இருக்குது, அவ்வளோ 2-3 வேலை இருக்குது, அவ்வளோ தான் முடிச்சுட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஊஃபருக்காக யூஸ் பண்ணிக்கல கிளாஸ் டி மோனோ ஆம்ப்ளிஃபையர். அந்த மோனோ ஆம்ப்ளிஃபையருக்கான ஒயர் கனெக்ஷன்லாம் கொடுத்துக்கலாம். அதுக்கு இன்புட்டும் அவுட்புட் வோல்டேஜ், இன்புட் ஆடியோ அது மட்டும் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வால்யூம் அதுக்குன்னு தனியாக அந்த ஊஃபர் வால்யூம் ஹை டவுன் பண்ணணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு வால்யூம் நாப் 100K பொட்டென்டியோமீட்டர் 3 பின் உள்ளது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த ஊஃபருக்கான வால்யூம் கண்ட்ரோல் 100K பொட்டென்டியோமீட்டர் வந்து எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு கரெக்டாக வந்து அந்த லெட்டு சால்ட்ரிங் பண்ணிவிட்டு நம்ம அதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம போர்ட்லேருந்து ஒரு இன்புட் ஒயர் வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸுக்கும் மைனஸுக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்த வேலையை நம்ம பார்க்கலாம்.
இப்போ போர்டை வந்து நம்ம கேபினெட்டில் நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி கம் வச்சு விட்டுட்டு ஹோல்ஸ் போட்டு டைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஷேக் ஆகாது. ஸோ இப்படி பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து டைமும் மிச்சமாகும். ட்ரில் பண்ணிவிட்டு ஹோல்ஸ் எல்லா இடத்துலையும் ஹோல்ஸ் போட வேண்டிய அவசியம் இருக்காது. கரெக்டாகவும் நம்மளுக்கு வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பண்ணக்குள்ளே சரியாக ஒட்டலை. ஸோ அதனால் என்ன பண்ணிடுச்சு, அந்த ஸ்டிக் ஃபோமை ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி கம் வச்சு விட்டோன்னே இந்த கரெக்டான பொசிஷனில் வச்சு நான் ஸ்க்ரூ பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அந்த பொட்டென்ட்ரி மீட்டரை வந்து நம்மளுடைய கேபினெட்டில் கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து ஷேக் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். அடுத்தபடியாக அதுக்கு தேவையான இன்புட்டை வந்து பிடி போர்டில் இருக்கிற லைன்லேயே எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கெல்லாம் வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக தான் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதுக்கான இன்புட் வந்து பிடி போர்ட்லேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். சப்வூஃபருக்கான ஆடியோ இன்புட் எல்லாமே கொடுத்தாச்சு. அதே போல் நம்ம வோல்டேஜ் இன்புட் கொடுத்து எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஒர்க்கு முடிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிஞ்ச மாதிரி தான். ராஜனை கையேந்தி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆம்பிளிஃபையர் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரண்ட்டில் ஹோல் இருந்தது, அங்கே சும்மா நம்ம கார்த்திக் எலக்ட்ரிக்ஸ் டிஏஒய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல் நேம் கொடுத்துட்டோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து வேறு எதுவும் இல்லை. ஸோ கிளாஸ் டி ஆம்பிளிஃபையரில் வச்சு 4.1 எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதில் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் நம்ம யூஸ் பண்ணுறது 2 கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 24 வோல்ட் 2.5 ஆம்ப் எஸ்எம்பிஎஸ், அப்புறம் ஜிடெக்கோட பிடி போர்டு, இன்னொரு மோனோ கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் சிங்கிள் சேனல், அதுக்கப்புறம் யூனி அப்படின்ற ஒரு MP3 மொடியூல், அதுக்கப்புறம் நார்மல் ஒரு டிவிடி பிளேயர் உள்ள கேபினெட் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வேறு இதுதான் இதோட காம்போனன்ட்ஸ், பெருசாக இல்லை. நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கிவ்அவே இருக்கிறதுல இந்த ஆம்பிளிஃபை வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ சேனலை ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே.